வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பாருங்கள், இன்றைக்கி வந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை, அதாவது சென்னை தான் பள்ளிக்கரணை, அந்த சுற்றுச்சூழல் பூங்கான்னு சொல்லக்கூடிய அந்த சதுப்பு நிலம் அங்கே தாங்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோங்க. சென்னையில் ஒரு எம்டியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு நிலம். சதுப்பு நிலம் அப்படின்னாலே அங்கே அரிய வகை தாவரங்கள், அந்த பறவைகள்லாம் கூட இங்கே வந்து உட்காரும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட சீசன் டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கலில் ஒரு பகுதி மாதிரி இந்த இடமே ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ தான் மழை பெஞ்சு விட்டுது, சரியான மழைங்க. அதனால் அந்த அரிய வகை தாவரம்லாம் அப்படியே பார்க்கலான்ட்டு வந்தோம். அந்த பறவைகள்லாம் பறந்துட்டுருக்கு. சதுப்பு நிலம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க. மழை தண்ணீரை வந்து உறிஞ்சி வெள்ள அபாயத்திலேருந்து காக்கக்கூடிய ஒரு நிலம் தான் சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவிலேயே ரொம்ப முக்கியமான நன்னீர், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். வெட்லேண்ட்லேயே வந்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ் வாட்டரை வந்து அதை வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு நிலம் தான் இந்த சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தென் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது வேளச்சேரியிலேருந்து பள்ளிக்கரணை போகக்கூடிய இடத்துல தான் இந்த நிலம் இருக்குது. எக்ஸாக்டாக பள்ளிக்கரணையிலே சொல்லலாம். அங்கே தான் வந்து பார்க்கும் அமைச்சிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி சுற்றி பார்த்துட்டு மக்களுடைய அந்த பொழுதுபோக்காக அழகாக வச்சுருக்காங்க. இன்னும் பெருசாக கூட பண்ணியிருக்கலான்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் சூப்பராகவே இருக்குது. ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு வர மாதிரி இருக்குது. நம்ம போயிட்டு பார்த்துட்டு அப்படியே வரலாம். இது பேர் ஒரு நீர் பறவைங்க. இங்கே பாருங்கள், அது வந்து ஒரு பூனாரே சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் வந்து ஃப்ளமிங்கோ. இது வந்து அதோட குட்டிக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி செஞ்சுருக்காங்க. வாங்க வாக் பண்ணலாம். பொழுது போகுது, வாங்க. 6 மணி ஆயிடுச்சு. இங்கே இந்த சைடு போகலாமா? இந்த சைடு இந்த பூநாரைன்னு சொல்லிட்டு ஃப்ளமிங்கோன்னு ஒரு பறவை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்கள். அது வந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு அழகான நீர்ப்பறவைன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த இடத்துல வந்து உட்காருமா. இது வந்து எங்கே அதிகமாக இருக்கும்னா தமிழ்நாட்டில் வேதாரண்யம்லாம் இருக்குல்ல, கோடியக்கரை, அந்த மாதிரியான சதுப்பு நிலங்களில் வந்து ரொம்ப கூட்டமாகவே இந்த பறவை வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் வந்து மஞ்சள் மூக்கு நாரை அந்த மாதிரியான பேரெல்லாம் வந்து இதுக்கு சொல்கிறதாங்க. ஓகேங்க, இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ அந்த பறவை வந்து பார்க்க முடியல. ஏன்னா நல்ல மழை பெஞ்சு விட்டதால் எல்லாம் பறந்துருக்கு. எங்கே போயிருக்குன்னு தெரில. இப்போ தான் மழை விட்டது, லைட்டாக தூரலும் போட்டுட்ருக்கு. ரொம்பவே சூப்பராக கிளைமேட் மாறிடுச்சு. இப்போ நான் வாக் பண்ணி போகிற பாருங்க. அங்கே போய்ட்டு ஒரு லாஸ்ட் எண்டில் அப்படி திரும்பி வந்துடுற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் பறந்த ஒரு பெரிய அமைப்பில் இருக்குது பாருங்கள். போகிற வழி ஃபுல்லாகவே அந்த வேப்ப மரங்கள் 2 பக்கமும் நல்லாவே வச்சுருக்காங்க. இன்னும் நல்லா கூட பண்ணலாம். ரைட் சைட்லலாம் தண்ணி அழகாக தேங்கி நிற்கிது பாருங்கள். இது வந்து மழை தண்ணியை உறிஞ்சி வெள்ள அபாயத்தில் இருந்து காக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிலம் அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது. பறவைகள் வந்து இன்னும் ஏராளமான வகையான பறவைகள்லாம் இங்கே வருவாங்க. அதுவும் வந்து கூழை கடா, செங்குருகு, நாரைகள் மற்றும் பல வெளிநாட்டு பறவைகள்லாம் கூட குறிப்பாக அக்டோபர் முதல் மார்ச் வரைக்கும் இந்த இடத்துல வந்துட்டு போவாங்க. தற்போதைய நிலை பார்த்திங்கன்னா இங்கே வந்து நகர்ப்புற வளர்ச்சி, அந்த குப்பை கொட்டுறது போன்ற காரணங்களால் இந்த இடம் வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த கவர்மெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இதுக்கான நடவடிக்கையை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஹலோ காய்ஸ், நீங்கள் நம்ம பள்ளிக்கரணை பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ், அப்போ இங்கே நிறைய சூப்பரான பேர்ட்ஸ்லாம் வரும். இப்போ சீசன் இல்லை, அதனால தான் இப்போ பேர்ட்ஸ் ரொம்ப வரதில்லை. பாருங்கள், பக்கத்தில் தண்ணி இருக்குது. நான் சொன்ன மாதிரி நிறைய பூ கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரீ இருக்குது.
இந்த இடத்துல வந்து நம்ம பில்டிங்லாம் கட்ட முடியாது, ஏன்னா வந்து இந்த லேண்டே வந்து தண்ணி லேண்டு இருக்கு. அப்பா இங்க பாரு. ஓகே வீடுங்களடி ஆன் பண்ணலடி இல்லை பண்ணிட்டா ரெண்டு சொல்லி நிறைய வீடியோ எடுத்து வைங்க. அழகாக சேர்த்து ஒரு பெரிய கட் பண்ணி காட்டு. இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது டிஸ்டர்பன்ஸ்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குப்பையெல்லாம் வந்து கொட்டி வச்சுருக்காங்கல்ல இந்த இடத்துல, இந்த கைவேலின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம சோழிங்கநல்லூர் போகக்கூடிய அந்த ரோடு ஃபுல்லாகவே குப்பை குளமாக இருக்கும். அதனால் ஒரு பேட் ஸ்மெல் வீசிக்கிட்டே இருக்கும். அதுவும் மழை பெஞ்சு விட்டதால் இன்னும் பயங்கரமாக தூக்குது அந்த ஸ்மெல்லு. அது மட்டும்தான் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்குது. அதை மட்டும் அப்புறப்படுத்தினாங்கன்னா இந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், மற்றபடி இங்கே எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே பேர் செம்ம காமெடி, அவங்க பேர் ஜாலியாக விளையாடிங்க. வேடந்தாங்கல் இதே மாதிரி ஃபுல்லாக கண்ணு கட்டின தூரத்துக்கு பேர்ட்ஸ் இருக்கும். அந்த பில்டிங் தெரியுதா, அது வரைக்கும்லாம் பேர்ட்ஸ் இருக்கும். அது சீசன் வரும்போது கூப்பிட்டு போகிறேன். இங்கே கேமரா பாரு கீழே தொங்கிட்டு இருக்கு. வாங்கடா வாங்கடா. சென்னை உள்ள செம்ம ஏரியாவில் இது. போர் வச்சா இங்கே வரலாம் தெரிஞ்சு. அதுவும் நம்ம இன்றைக்கி வந்து கிளைமேட் செம்ம கிளைமேட். அதை தான் எடுக்கணும். தள்ளி வரோம். அதாவது ஸ்டெபிலிட்டி போட்டால் ஸ்விம்மிங் வராது. உந்தில் வேறு மாதிரி வருது. ஜூமிங்கு ஜூம் பண்ணியே தான் எடுத்துங்கிறீங்களா நீங்கள்? ஸ்கைலைன் இதெல்லாம் எடுத்தாருன்னா செம்ம காமெடியாக பேச வரல. இங்கே பாருங்கள் அந்த எறும்பு ஜாலியாக குளிச்சுன்னு அப்படின்னு. கூட மெட்ரோ வாட்டர் டேங்க் தான். அங்கே பேர் எவ்வளோ பேர் இருக்கு. வெயில் டைமில் தான் இதுங்க பயங்கரமாக ஃபுல்லாக உட்காந்துருக்கும். வேணும்னா தான் எல்லாத்தையும் இது ரூமில் வச்சுருக்காங்க. அவ்வளோதான், இதுதான் கரெக்டான இது. ஒரு பாப்பா அப்போ கிட்ட போய் ஒன்றா இறங்கி போய் பாரு. இந்த ஹெல்ல வீடியோ வேலைக்கு ஆகல. சரி வேணா வா. மேலே ஏறி நின்று பேசு. ஏறி நின்று இந்த வீடியோ அப்படியே முடியுதுன்னு சும்மா நான் சொல்லு. கிட்ட கிட்ட வராது அப்படின்னு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேளச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சுற்றுச்சூழல் பூங்காவை வந்து நல்லாவே பார்த்தாச்சுங்க. கண்டென்ட் வந்து எங்களுக்கு இன்றைக்கி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நாங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தோம். அதனால தான் சரி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். ரொம்பவே செம்மையாக மழை வந்ததால் இந்த இடம் சூப்பராக சில்னஸ் ஆகி ரொம்ப கூலிங் கிளைமேட்டில் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வாங்க, காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே இந்த இடத்த வந்து விசிட் பண்ணலாம். மறுபடியும் மழை தூறல் போட ஆரம்பிச்சிச்சுங்க. நாங்கள் கிளம்ப போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து அப்படியே பார்த்து நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலில் வர வீடியோலாம் பாருங்கள். ஆன்மீகம், ட்ராவல் அதெல்லாம் வரும். நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.